அனைவருக்கும் வணக்கம். சில உணவுகள் நம் வாழ்வோடு இரண்டர கலந்தவை. அவை தினமும் நம் உணவு பட்டியலில் இருந்தாலும் கூட சிலவற்றை பார்க்கும் பொழுதே நம் நாவில் எச்சில் ஊறும். எத்தனை முறை உண்டாலும் அலுப்பு தட்டாது. அப்படிப்பட்ட உணவில் ஒன்றுதான் இட்லியும் ஹோட்டல் சாம்பாரும். இந்த இட்லி சாம்பார் கலவை தமிழர்களின் வாழ்வோடு ஒன்றிணைந்தது. அப்படிப்பட்ட சாம்பார் எப்படி வைப்பது என்பதைத்தான் இந்த பதிவு விளக்க இருக்கின்றது. இட்லி சாம்பார் செய்ய தேவையான பொருட்களை குறித்து கொள்ளுங்கள். பொருட்களை 3 விதமாக பிரித்துள்ளோம். வேக வைக்க வேண்டிய பொருட்கள், அரைத்து பொடியாக்க வேண்டிய பொருட்கள் மற்றும் தாளிக்க தேவையான பொருட்கள் என 3 விதமாக வைத்துள்ளோம். இப்பொழுது துவரம்பருப்பு 1/4 கப் மற்றும் பாசிப்பருப்பு 3 மேஜை கரண்டி எடுத்துக்கொண்டு அதனை தண்ணீர் ஊற்றி நன்றாக அலசி வடிகட்டி எடுத்து வைக்க வேண்டும். இந்த 2 பருப்புகளின் கலவைதான் இந்த சாம்பாருக்கு ஒரு தனி சுவையை கொடுக்கும். இப்பொழுது கழுவி வைத்துள்ள பருப்பினை குக்கரில் சேர்க்கின்றோம். குக்கரில் சேர்த்த பருப்புடன் தேவையான அளவு தண்ணீர் சேர்க்கவும். 2 கப் தண்ணீர் சேர்த்துள்ளேன். அதிகம் தண்ணீர் சேர்த்தால் பருப்பு பொங்கிவிடும். அதனால் அளவாக சேர்த்து கொண்டு அதனுடன் சிட்டிகை மஞ்சள் தூள், நறுக்கிய அரசாணிக்காய், நறுக்கிய உருளைக்கிழங்கு, நறுக்கிய முள்ளங்கி மற்றும் 10 முதல் 15 பல் சின்ன வெங்காயத்தை முழுதாக சேர்க்க வேண்டும். காய்கறி கலவைதான் சாம்பாருக்கு நல்ல சுவையை தரும். வெள்ளை பூசணிக்காயை இப்பொழுது சேர்த்து விளக்கெண்ணெய் 1 தேக்கரண்டி இந்த பருப்புடன் சேர்த்து எல்லாவற்றையும் நன்றாக கலந்து கொண்டு குக்கரை மூடி வைத்து 2 விசில் வரும் வரை வேக வைக்க வேண்டும். ஹோட்டல் சாம்பாருக்கு அரசாணிக்காயை கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். கத்தரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கும் நல்ல சுவையையும் மணத்தையும் கொடுக்கும். இப்பொழுது ஹோட்டல் சாம்பாருக்கான பொடியை தயார் செய்ய 3 மேஜை கரண்டி கொத்தமல்லி விதைகளை வெறும் வாணலியில் வறுத்து மணம் வரும் வரை வறுத்து கொள்ள வேண்டும். அதனுடன் 1 தேக்கரண்டி கடலை பருப்பினை சேர்த்து அதனையும் நன்றாக வறுத்து கொள்ள வேண்டும். அதனுடன் 2 மேஜை கரண்டி துருவிய தேங்காயை சேர்த்து கொண்டு தேங்காய் நன்றாக வறுபட்டு வாசம் வரும் வரை வறுத்து கொள்ள வேண்டும். தேங்காயும் கடலை பருப்பும் அதிகம் சேர்க்க கூடாது. அளவாக சேர்த்து கொண்டால் போதுமானது. இப்பொழுது குக்கரில் நாம் வேக வைத்த காய்கறிகளும் பருப்பும் வெந்துவிட்டது. நாம் வறுத்த பொருட்களை ஆற வைத்து கொள்வோம். இப்பொழுது அதே வாணலியில் ஒரு சிறிதளவு எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெயில் கட்டி பெருங்காயத்தை பொரித்தெடுத்து கொள்கின்றோம். பொரித்தெடுத்த பெருங்காயம் எளிதில் அரைப்படும். இப்பொழுது அதனுடன் 2 வரமிளகாய்களையும் சேர்த்து நன்றாக பொரித்தெடுத்து கொள்ள வேண்டும். அடுப்பை அணைத்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் வரமிளகாய் கருகிவிடும். ஏற்கனவே வறுத்து வைத்துள்ள பொருட்களில் இந்த பெருங்காயம் மற்றும் வரமிளகாயையும் சேர்த்து நன்றாக ஆற வைக்க வேண்டும். இவை அனைத்தும் ஆறிய பின் பொடியாக்கி கொள்ளலாம். இப்பொழுது அதே வாணலியில் நல்லெண்ணெய் 1 மேஜை கரண்டி சேர்த்து கொள்கின்றோம். அந்த எண்ணெய் சூடானவுடன் அதில் கடுகு மற்றும் வெந்தயத்தை சேர்த்து கொள்கின்றோம். வெந்தயம் பொரிந்து வந்ததும் அதனுடன் 1 வரமிளகாய், 1 கொத்து கறிவேப்பிலை, 1 மேஜை கரண்டி சாம்பார் தூள், 1 தேக்கரண்டி காஷ்மீரி மிளகாய்த்தூள் எண்ணெயில் சேர்த்து வறுக்கும் பொழுது சாம்பாருக்கு நல்ல நிறமும் வாசமும் கிடைக்கும். இதனுடன் நறுக்கிய பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 10 பல், 1 நாட்டு தக்காளி, 1 பெங்களூர் தக்காளி என அனைத்தையும் சேர்த்து நன்றாக வதக்கிக் கொள்ள வேண்டும். நாட்டு தக்காளி புளிப்பு சுவையையும் பெங்களூர் தக்காளி சாம்பாருக்கு நல்ல பருமனையும் கொடுக்கும். இப்பொழுது முருங்கைக்காய், சிறிதளவு உப்பு மற்றும் நறுக்கிய கத்தரிக்காயை சேர்த்து கொள்கின்றோம். குக்கரில் வேக வைத்தால் முருங்கைக்காயும் கத்தரிக்காயும் வெந்து மசிந்துவிடும் என்பதால் வடைச்சட்டியில் வேக வைக்கின்றோம். இப்பொழுது தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து
இந்த வடைச்சட்டியை மூடி வேக வைக்கின்றோம். ஹோட்டல் சாம்பாரை கதம்ப சாம்பார் என்றும் கூறலாம். எல்லா காய்கறி கலவைகளும் சேர்ந்து இந்த சாம்பாருக்கு ஒரு நல்ல அற்புதமான சுவையை தரும். இதனுடன் ஒரு பெரிய பச்சை மிளகாயை நறுக்காமல் சேர்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுது காய்கறிகள் வெந்து வருவதற்குள் நாம் சாம்பாருக்கு தேவையான பொடியை தயார் செய்யலாம். ஏற்கனவே வறுத்தவற்றை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொள்ள வேண்டும். மிக்ஸி ஜாரில் தண்ணீர் சேர்க்காமல் இதனை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது புளிக்கரைசலை தயார் செய்வோம். சிறிதளவு புளியை எடுத்து அதனை சிறிதளவு தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்து கொள்ள வேண்டும். கொதிக்க வைத்து புளிக்கரைசலை தயார் செய்து கொண்டால் அது நன்றாக இருக்கும். இப்பொழுது சாம்பார் கொதித்து கொண்டிருக்கின்றது. அதில் இந்த புளிக்கரைசலை நன்றாக வடிகட்டி 1/4 கப் அளவிற்கு மட்டும் சேர்த்தால் போதுமானது. இது இட்லிக்கு மற்றும் தோசைக்கு செய்யப்படும் சாம்பார் என்பதாக அதிக புளிப்பு இருக்கக்கூடாது. இதுவே சாதத்திற்கு நாம் சாம்பார் செய்யும் பொழுது நல்ல புளிப்பாக செய்து கொள்ளலாம். இட்லி தோசை மாவு ஏற்கனவே புளிப்பு சுவை இருப்பதனால் பொழுது வடைச்சட்டியில் உள்ள காய்கறிகள் 90% வெந்துவிட்டன. அவற்றை குக்கருக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே வறுத்து அரைத்து வைத்துள்ள சாம்பாருக்கான பொடியை சேர்க்கவும். கண்டிப்பாக இந்த பொடியை தண்ணீர் ஊற்றி அரைக்க வேண்டாம். அது வழுவழுப்பை கொடுக்கும். இந்த பொடியை சேர்த்த பின்னர் சாம்பார் கெட்டியாக மாறும். அதனால் தண்ணீர் சேர்த்து அதனை இளக்கமாக்கி கொள்ள வேண்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்து உப்பு காரம் அனைத்தையும் சரிபார்த்து கொள்ளவும். இந்த சாம்பாரின் சமன்தன்மைக்காக 1 தேக்கரண்டி நாட்டு சர்க்கரை மற்றும் 1 தேக்கரண்டி நெய் மற்றும் கைப்பிடி அளவு நறுக்கிய கொத்தமல்லி தழை சேர்த்து நன்றாக கலந்துவிட்டு மீண்டும் ஒரு முறை 1 விசில் மட்டும் வரும் வரை நன்றாக வேக வைத்து கொள்ள வேண்டும். இது காய்கறிகள், பருப்பு, நாம் சேர்த்த பொடி எல்லாம் சேர்ந்து ஒன்றாக கொதித்து அருமையான வாசத்துடன் அட்டகாசமான சாம்பார் தயாராகிவிட்டது. இதன் வாசம் திருமுனை வரைக்கும் இருக்கும். நம் தமிழகத்தின் பாரம்பரிய உணவான இட்லிக்கு சரியான ஜோடி இந்த ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார். இந்த ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாரை ஒரு முறை முயற்சித்து பாருங்கள். இதற்கு அரசாணிக்காய், கத்தரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். இந்த பதிவில் கூறியுள்ளபடியே ஒரே ஒரு முறை மட்டும் இந்த ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாரை முயற்சி செய்து பாருங்கள். இனி அடிக்கடி உங்கள் வீட்டில் சாம்பார் வேண்டும் என்று கேட்பார்கள். பதிவு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். இவருக்கும் நன்றி.